வணக்கம். ட்ரூஹோப் சேனல் மூலம் சிலிண்டர் தகவலை பெறுகிறது டாக்டர் கமல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இது கிட்டத்தட்ட ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் தான். கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் அண்ட் டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்ஷிப். அதாவது இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கும் 2020, 21, 22 படித்தவங்களுக்கு பெங்களூரில் ஒரு ரிசர்ச் இன்ஸ்டியூட்னு சொல்லுவாங்க, டெக்னாலஜி இன்ஸ்டியூட், சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட்னு. இதில் தான் அந்த கால் ஃபார் வந்துருக்கு. இது கால் ஃபார் எப்படின்னா இது வாக்கின் டைப்பு. ஸோ நீங்கள் இவ்வளோ நம்பர்ஸ் தான் கிடையாது, நீங்கள் எத்தனை வேணாலும் பேர் வேணாலும் போகலாம் இன்டர்வியூக்கு. அதில் அவங்க யார் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதுக்கு தகுந்தாப்புல அவங்க எடுத்துப்பாங்க. இது எல்லா இன்ஜினியரிங் டிசிப்ளினும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ்ன்றதை நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷன் நிறைய வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது உங்களுடைய கேரியர் சேஞ்ச் யூஸ் பார்த்தீங்கன்னா வாய்ப்பு. கூகுளில் சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு 2 வெப்சைட் இருக்கும். CMIT இந்தியான்னு வரும். இதை ஓப்பன் பண்ணாதீங்க. CMIT.residential.res.in அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இந்த வெப்சைட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதில் கேரியர்ஸ் அப்படின்றதுல ஆப்ஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் மேலே கேரியர்ன்றது இங்கே இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுடைய கேரியர் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த கேரியர் பேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வேகன்சி இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க வேகன்சி வரும். ஸோ இதுதான் வாக்கின் இன்டர்வியூ ஃபார் போட் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங், அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் 07/2022. ஸோ இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் PDF டவுன்லோட் ஆகும். ஸோ இதுவுமே அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்னென்னலாம் இருக்குன்றதையும் பேசுவோம். இதே சமயம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் சதர்ன் ரீஜியன் இருக்கு இல்லையா. ஸோ போர்ட் ஆஃப் அப்ரெண்டிஸ்ஷிப் சதர்ன் ரீஜனுக்கு ஒரு லெட்டர் ஒன்று வந்துருக்காங்க. அந்த லெட்டர்லேயுமே இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் அனௌன்ஸ்மெண்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க அந்த அனௌன்ஸ்மெண்ட் வரும். ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பேஸ் பண்ணியும் நீங்கள் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நாட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் CMIT பெங்களூர்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை கிளிக் பண்ணாலும் அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இதில் அவங்க காமனாக சொல்லியிருப்பாங்க. இது அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ நம்ம அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு என்னன்றதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி இன்ஸ்டியூட், தும்கூர் ரோடு, பெங்களூர் கொடுத்துருக்காங்க. இது வாக்கின் இன்டர்வியூ போர்டு அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க. அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதில் 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் இது நடக்குது. MHRDS நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா 2 நாள் நடக்குது. இதில் மெயின் என்னென்னா அவங்களுடைய ஆக்ட் எல்லாமே சொல்லியிருக்காங்க. 1961 ஆக்ட், 2019 ரூல்ஸ் இது எல்லாமே உண்டு. அப்புறம் இயர் 2022-23 பீரியடுக்கான இருக்கிறோம். 1 இயர் தான் உங்களுக்கு ஜாப் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் கிராஜுவேட் பிடெக் முடித்தவங்க, டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். MHRDS மூலமாக தான் நீங்கள் இதை அப்ளை பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் வரைக்கும் 26ஆம் தேதி வரணும். சிவில், லைப்ரரி சயின்ஸ், மெக்கானிக்கல், மெட்ராலஜிக்கல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ போகணுன்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் மொதல் 6 மாதம் நாங்கள் உங்களுக்கு 9,000 ரூபா கிராஜுவேட்னா சம்பளம் கொடுப்போம். டிப்ளமோக்கு 8,000. 7வது மாதத்துலேருந்து 12வது மாதம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங்கு 12,000 ரூபா சம்பளமும், டிப்ளமோக்கு 10,000 சம்பளம். ஆனால் இது எப்படி கொடுப்போம்னா 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை நாங்கள் ரிவ்யூ பண்ணி எங்களுக்கு சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் நாங்கள் உங்களுக்கு இந்த பேவை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கேண்டிடேட்டோட எலிஜிபிலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி, டிப்ளமோ ஆஃப்டர் 2022 முடித்தவங்க மினிமம் 55% நீங்கள் மார்க் எடுத்துருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ட்ரைனிங்கும் நீங்கள் இதுக்கு முன்னாடி எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி நீங்கள் கிராஜுவேஷன் அதாவது ஹையர் ஸ்டடீஸ் நீங்கள் படிச்சுக்கக்கூடாது. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் 1 இயருக்கு மேலே எதுவுமே இருக்கக்கூடாது. அதேமாதிரி உங்களுடைய ஹெல்த் கிளாஸ் 4 சாட்டிஸ்ஃபை பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. 55% அக்ரிகேட் ஆல் செமஸ்டர் குவாலிஃபைங் எக்ஸாமினேஷன் இருக்கணும். யூனிவர்சிட்டி CGP, OGPA கிரேடிங் இருந்ததுன்னா அதை கன்வெர்ட் பண்ணி அதுக்கான பர்சன்டேஜ் பேஸ்டு ஃபார்முலா உங்கள் யூனிவர்சிட்டியிலேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் நீங்கள் நாட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நீங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சா நீங்கள் உள்ளே அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க.
அது மாதிரி உங்களோட வேலிட் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், கவர்மெண்ட் ஐடி, அதாவது ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி ஏதாவது இருக்கணும். அப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வரணும். 200 GB கொண்டு வரணும். நீங்கள் MHRDSல வந்து நீங்கள் என்ரோல் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் MHRDS மூலமாக தான் நீங்கள் எதாவது அப்ளை பண்ண முடியும். அதில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா அது எங்களை கேட்கக்கூடாது, CMIT தான் கேட்கணும். ஆல் இந்தியன் நேஷனல்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணலாம். இதேமாதிரி இன்ஸ்டியூட் வந்து ரிசர்வ் ரைட் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ பண்ணுறதுக்கு எங்களுக்கு முழு அதிகாரம் இருக்குது. ஏதாவது அமெண்ட்மெண்ட் அப்டேட்ஸ்னால் எங்களுடைய வெப்சைட்டில் கூட செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நோ கரஸ்பாண்டன்ஸ் என்கொயரி அப்படின்ற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. கேன் வாஷிங் எதாக இருந்தாலும் டிஸ்குவாலிஃபை. நீங்கள் வந்துட்டு போகிற அந்த செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து TADA எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் செலக்டட் அப்ரண்டிஸ் வந்து CMIT அப்ரண்டிஸ் ஒன்லி ஆஃப்டர் கெட்டிங் அப்ரூவல் ஃப்ரம் போர்ட்லேருந்து மட்டும்தான் உங்களை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணுவோன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த எங்கேஜிங் சூட்டபிள் கேண்டிடேட் வந்து அப்ரண்டிஸ்ஷிப் CMIT வந்து ரெகுலர் ஜாப் வந்து கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே CMIT வந்து ரெஸ்பான்சிபிள் ஃபார் எனி அப்ளிகேஷன் ரிஜெக்டட் அவங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் வந்து இன்கரெக்ட் டேட்டா வந்துன்னா நாங்கள் வந்து ரெஸ்பான்சிபிள் கிடையாதுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி இன்ட்ரெஸ்ட் கேண்டிடேட், எலிஜிபிள் கேண்டிடேட் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, மார்க் ஷீட்டு, கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃபு, ஆதார் பேங்க் பாஸ்புக் வந்து ஆதார் லிங்க்டு பேங்க் பாஸ்புக்கு, செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை டியூலி சைன் பண்ணி காலைல 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஃபார் எனி கிளாரிஃபிகேஷன் நீங்கள் எங்களுக்கு வந்து இந்த வெப்சைட்டுக்கு வந்து இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. அது மாதிரி தெர்மல் ஸ்கேனிங் வந்து நாங்கள் பண்ணுவோம். ஸோ அதனால் பிஃபோர் இன்ஸ்டியூட்டுக்கு முன்னாடி அதேமாதிரி கேண்டிடேட் வந்து கோவிட் என்னன்றதை ஃபாலோ பண்ணுங்க. இதாக கொடுத்துருக்க அப்ளிகேஷன் ஃபார்மை இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தாராளமாக வந்து 26ஆம் தேதி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த இதில் எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் சம்மந்தமான உள்ளவங்கலாம் 26ஆம் தேதி காலைல 9 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம். சிவில் மெக்கானிக்கல் மெட்ராலஜி தான் வந்து 28ஆம் தேதி வந்து பண்ணலான்ற அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களே வந்து ஒரு லெட்டர் வந்து போர்ட்டுக்கு அப்படின்னாங்க, அதை வந்து போட்டிருக்காங்க. இதுதான் அந்த லெட்ரு. அதே சேம் இதுதான். அது 26ஆம் தேதி 28ஆம் தேதி என்னென்ன டிபார்ட்மெண்ட் வரணும், எங்கே வரணுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டர் ஃபார் ஸ்கில் டெவலப்மெண்ட், சென்ட்ரல் மேனுஃபேக்சரிங் இன்ஸ்டியூட், பெங்களூருக்கு நீங்கள் வரணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். அது மாதிரி அவங்க கொடுத்துருக்க அதே கண்டிஷன்ஸ், அதே சம்பளம் எல்லாமே அவங்க சொல்லி அவங்க போட்டிருக்காங்க. ஸோ உங்களுடைய சென்ட் யுவர் அப்டேட்டட் சிவின்னு சொல்லி அவங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. பட் அங்கே வந்து நீங்கள் நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிஞ்சால் நேட்ஸ்லேயே ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ரெஸ்யூமை வந்து aeamt@cmit.rs இதுக்குமே வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் வித் ஆல் டாக்குமெண்ட்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அவங்க கொடுத்துருக்க லெட்ரு, இதுக்கு அவங்க கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேட்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நோட்டிஃபிகேஷனும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்னன்றதை பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் தான். அதனால் வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்போஷர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டெக்னிக்கலாக சவுண்டாகிறதுக்கான நிறையா வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பார்த்து இது மூலமாக அப்ளை பண்ணி ஜாப் கிடைக்க ட்ரூஹோப் சேனல் வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ.